தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த எம் அருணாசலம் என்பவர் தொடர்ந்து பெருந்தலைவர் கல்விக் கடவுள் காமராஜர் அவர்களை வலைத்தளங்களிலும் தொலைபேசிகளிலும் மிகவும் கொச்சையாக கொடூரமான முறையில் முன்னாள் முதல்வர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார். அவரை பற்றி மிகவும் தரக்குறைவாக வலைதளங்களிலும் தொலைபேசியிலும் பேசியுள்ளார். அதனை அவர் மீது டிஜிபி அவர்களுடைய அலுவலகத்தில் இன்றைய தினம் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு, அகில இந்திய நாடார் சக்தி, காமராஜர் நற்பணி மன்றம், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்து அவர் மீது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் மீது புகார் கொடுப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம். அவர் மீது ஏற்கனவே இதேபோல் பல்வேறு வழக்குகள் உள்ளன, நிலுவையில் இருக்கிறது. பல்வேறு அந்த பகுதிகளில் இவருடைய தொடர்ந்து இதேபோல் பல்வேறு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சனம் செய்வது, வலைதளங்களிலே தவறான பதிவுகளை போடுவது, இதை ஒரு வழக்கமாக ஒரு பணியாகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது பல்வேறு புகார்களும் இதேபோல் புகார்கள் இருக்கிறது. ஆலங்குளத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாக இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே தினம் புகார்கள் கொடுப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம். அவருக்கு ஜான் ரவி, ஜேகே என்கிற ஜான் ரவி என்பவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய செய்யக்கூடிய இந்த தவறான செயலுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவர்கள் மீது புகார் கொடுப்பதற்காக இங்கு நாடார் அமைப்புகள், காமராஜர் இயக்கங்கள் அனைவரும் இணைந்து இங்கு வருகை தந்திருக்கிறோம். ஐஜி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்ததுனால தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கு மீதியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஆலங்குளத்திலே காமராஜர் திருவுருவ சிலை முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு, அகில இந்திய நாடார் சக்தி, காமராஜர் நற்பணி மன்றம்.